வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே நாசிசத்தின் வீழ்ச்சி. 1945ஆம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் சிதைந்தது. ஜெர்மனியின் தோல்வி படைகள் இப்போது பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தன. நாசிசத்தின் இரும்பு குரல் மெதுவாக மௌனம் அடைந்து கொண்டிருந்தது. அது வெறும் அரசியல் வீழ்ச்சி அல்ல, ஒரு மனித இனத்தின் பயங்கர கனவின் முடிவு. ஒரு காலத்தில் ஹிட்லரின் உரை ஜெர்மனியரை மயக்கியது. அரியதொரு இனத்தின் ஆட்சி என்ற விஷம்பூட்டிய சொற்களால் அவர் ஒரு முழு நாட்டையும் பித்து பிடிக்கச் செய்தார். ஆனால் உண்மை எப்போதும் வெல்லும். 1944க்கு பின்னர் கூட்டணி படைகள் ஜெர்மனியின் எல்லைகளுக்குள் நுழைந்தன. ரஷ்யாவின் கிழக்கு பக்கம் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் மேற்கு பக்கம் ஜெர்மனியை இரு திசைகளில் மடக்கி வைத்தன. பெர்லின் மீது குண்டுகள் விழுந்தன. நாசி தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பு குகைகளில் ஒளிந்தனர். அந்த நகரம் சிதைந்த கற்களால் நிரம்பி குழந்தைகளும் பெண்களும் உயிர்காக்க ஓடினர். அந்த அழிவின் நடுவே அவர்களை பாதுகாப்பதாக கூறிய ஹிட்லர் அவர்களை அழிவின் முழுமைக்கே இட்டு சென்றதை இப்போதுதான் ஜெர்மனிய மக்கள் உணர்ந்தனர். நாசிசத்தின் அடையாளமான ஸ்வஸ்திகா கொடி மெதுவாக கீழே இறங்கியது. அதன் பின்னால் இருந்த கோடானு கோடிக்கணக்கான மரணங்கள், கண்ணீர், துயரங்கள் அவை எல்லாம் வரலாற்றில் அழியாத காயங்களாக பதிந்தன. ஜெர்மனியர்கள் மீண்டும் மனித தன்மையை தேடத் தொடங்கினர். அவர்களது வாழ்வில் சுதந்திரம் என்ற சொல் மீண்டும் அர்த்தம் கொண்டது. ஹிட்லர் மற்றும் அவரது நெருங்கிய வட்டம் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. 1945 ஏப்ரல் மாதம் பெர்லின் முற்றுகையில் இருக்கும் நிலையில் அவரது பாதாள குகையில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் நாசிசத்தின் முடிவை குறித்தது. ஆனால் அதன் நிழல் உலகம் முழுவதும் இன்னும் சில வருடங்கள் நிலைத்தது. நாசிசத்தின் வீழ்ச்சி அது வெறும் ஹிட்லரின் மரணம் அல்ல, அது மனித இனம் தன்னைத்தானே மீண்டும் கண்டுகொண்ட தருணம். அன்பு, சகிப்புத்தன்மை, சமத்துவம், இந்த மூன்றும் மீண்டும் உலகின் மையமாக அமைந்தன. அழிவு முடிவாக தோன்றினாலும் அதே அழிவில்தான் புதிய ஒளி பிறந்தது. நாசிசம் வீழ்ந்தது, ஆனால் அதன் காயங்கள் மனித மனதில் எப்போதும் நினைவாக நின்று கொண்டே இருக்கும். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரில்